ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل القديم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளராகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இறைவன் கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவிலே அதனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த ஜும்மாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, இதா குல்த லிசாஹிபிக அன்சித், உனக்கு அருகாமையில் இருப்பவரிடத்தில் வாயை மூடு என்று நீ சொன்னாலும் ஃபக்கத் லகவுத், நீ இந்த ஜும்மாவை வீணடித்து விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அருகாமையில் இருப்பவர்களிடத்தில் கொஞ்சம் அமைதியாருங்க என்று சொன்னாலும் உன்னுடைய ஜும்மா பாழாகி விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையினால் ஒரு ஜும்மாவே பாழாகி விடுகிறது என்றால் நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். அதிகமான மக்கள் இந்த ஜும்மாவுடைய நேரத்தை தான் தங்களுடைய உறக்கத்திற்கான நேரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். காலையில் இருந்து மதியம் வரை பல வேலைகளில் பணிகளில் நாம் ஈடுபட்டு இருப்போம். ஆனால் நாம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக எது அமைந்து விடுகிறது? பள்ளிவாசல்ல வந்து ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் போதுதான் அது நம்முடைய ஓய்வு நேரமாக மாறிவிடுகிறது. பரவலாகிய எல்லா இடத்திலேயுமே இந்த ஜும்மாவுடைய நேரத்தை தான் தூக்கத்திற்கான ஒரு நேரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். பல முஸ்லிம்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அமைதியா இருந்தாலே உன்னுடைய ஜும்மா பாழாகி விட்டது என்றால், ஒரு ஜும்மா முழுவதையும் ஒருவர் தூங்கியே செலவழிப்பார் என்றால் அவருக்கு எப்படி ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கும்? வெறும் தொழுதால் மாத்திரம் ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக நம்மால் பெற்றுவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உரைக்கு முக்கியத்துவத்தை வழங்குகிறார்கள். எனவே இந்த உரை ஆரம்பத்திலிருந்து முடிகின்ற வரை எல்லா ஜும்மாக்களிலும் அருகாமையில் இருப்பவர்களிடத்தில் பேசாமல், தூங்கி ஜும்மாவுடைய நேரத்தை நாம் வீணடித்து விடாமல், சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் ஆழமாய் கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போதுதான் இந்த நேரம் ஒரு பயனுள்ள நேரமாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை முழுமையாக நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஃபித்ரத்தல்லாஹி ஃபதரன் நாஸ அலைஹா, இதுதான் அல்லாஹ்வினுடைய இயற்கை மார்க்கம்,
இந்த இயற்கை மார்க்கத்தில் தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருப்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பான இயற்கையான ஒரு மார்க்கம், ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். வெறும் கடவுள் கொள்கையை மட்டும் இஸ்லாம் போதிப்பது அல்ல. யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கக்கூடாது, எப்படி வழிபட வேண்டும், கடவுள் கொள்கையை மாத்திரம் இஸ்லாம் சொல்லி தரவில்லை. அதை தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகிறது. தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும், சமூகத்தோடு சேர்ந்து வாழும்போது அவனுடைய பண்புகள் பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும், அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதை தாண்டி வேற எந்த சித்தாந்தத்தையும் இப்படி அனைத்தையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக பார்க்கவே முடியாது. இஸ்லாம் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லித் தருது. ஒரு மனிதரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, அவரிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகள் என்ன, ஏராளமான விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் பட்டியலிட்டு காட்டுகிறது. அதிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு முக்கியமான பண்பு, ஏராளமான பண்புகள் இருக்கிறது, அதில் இது ஒரு முக்கியமான பண்பு, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இந்த பண்பு யாரிடத்தில் வந்துவிட்டதோ அவன் மோசமான பாவங்களை எல்லாம் செய்வதற்கு துணிவான் என்று நம்முடைய மார்க்கம் ஒரு பண்பை பற்றி, தீய பண்பை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுதான் பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, லா தஹாசது, மக்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவர் பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்பொழுது நமக்கு பொறாமை வரும்? நம்மை விட வசதியான சிலரை பார்க்கும் பொழுது, நம்மை விட அழகாக இருக்கக்கூடிய சிலரை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் மனிதர்களை அழகிய தோற்றத்தில் தான் படைத்திருக்கிறான். இருந்தாலும் நம்முடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளாது. நம்மளை விட அழகா யாரையாவது பார்த்தா நமக்கு ஒரு பொறாமை ஏற்படும். நம்மை விட வசதி வாய்ந்தவர்களை பார்த்தா நமக்கு பொறாமை ஏற்படும். மனிதனுடைய இயல்பு. நமக்கு கீழ்நிலையில் இருந்திருப்பார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்மை விட உயர்ந்த இடத்திற்கு சென்றிருப்பார். அவரை பார்த்து மனிதனுக்கு பொறாமை ஏற்படும். இந்த பொறாமை மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றார்கள் நபிகள். லா தஹாசது, நீங்கள் பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? இந்த பொறாமை என்பது ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் அதனுடைய விளைவு பாரதூரமான பாவத்தை செய்வதற்கு அது வழிவகுக்கும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்களுடைய அந்த செய்தியை நாம் பல இடங்களில் கேட்டிருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள். இறைவனுக்காக அவர்கள் வணக்கம் புரிகிறார்கள், ஒரு வணக்கத்தை செய்கிறாங்க. அல்லாஹ் ஒருவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறான், மற்றொருவருடைய வணக்கத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. உடனே இவர் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய வணக்கத்தை இறைவன் ஏற்கவில்லை, உன்னுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று இவரை பார்த்து பொறாமைப்படுகிறார். அதனுடைய விளைவு என்ன? அந்த பொறாமையின் காரணமாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்காக முனைந்து விடுகிறார், கொன்று விடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாவம்! அக்பருல் கபாயிர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாவங்களிலேயே மிகவும் பெருசு அல் இஷ்ராக்கு பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வகத்லுன் நஃப்ஸ், ஒரு உயிரை நீங்கள் கொலை செய்வது என்றார்கள் நபிகளார். மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை முதலில் செய்தவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களில் ஒருவர். அவர் செய்ததற்கு எது தூண்டுகோலாய் அமைந்தது? தன்னுடைய சகோதரனை பார்த்து பொறாமைப்பட்டார். அந்த பொறாமைதான் இவ்வளவு பெரிய பாவமான காரியத்தை அவரை செய்ய வைத்தது. அதனால்தான் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைப்படக்கூடியவன் அவன் பொறாமைப்பட்டால் அவனிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். பொறாமையை விட்டும் இறைவன் பாதுகாப்பு தேட சொல்றான். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அது! திருமறையிலே குறிப்பிட்டு இறைவன் இதை பேசுவான் என்றால் எவ்வளவு பாரதூரமான காரியம் இந்த பொறாமை. மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு, பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படும் பொழுது அந்த பொறாமைக்காரனை விட்டு பாதுகாப்பு
அவ்வளவு மோசமான ஒரு பண்பு. இருந்தாலும் இந்த பண்பு சில நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்குமே, ஆனால் அது அவர்களுக்கு நன்மையாய் மாறிவிடுகிறது. பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது பாவமான ஒரு காரியம். அதே பாவம் சில விஷயங்களில் நாம் அந்த பொறாமையை படும் பொழுது பாவமான காரியமாய் இருந்தாலும் அது நன்மையான காரியமாய் அல்லாஹ் மாற்றி விடுகிறார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எதற்காக பொறாமைப்படுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறதோ அதனுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை முதலில் உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லா ஹஸத இல்லா ஃபிஸ்னதைன். இரண்டு காரியங்கள், அந்த இரண்டு விஷயத்தில் தவிர வேறு எதிலேயும் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. ரெண்டே காரியம், அந்த ரெண்டு விஷயத்துல நீங்க பொறாமைப்படலாம். அதை தாண்டி வேற எந்த காரியத்திலும் பொறாமை என்பதே இல்லை என்றார்கள் நபிகளார். அந்த இரண்டு விஷயம் என்ன? ரஜுலுன், ஒரு மனிதர் இருப்பார், ஆத்தாஹுல்லாஹுல் மால், அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வாரி வழங்கி இருப்பார், பெரிய செல்வந்தராய் இருப்பார். அவருடைய செல்வத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவழிப்பார், தர்மம் செய்வார், இறைவனுடைய பாதையில் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் வாரி வழங்குவார். அவருடைய கொடைவல்லல் தன்மையை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. செல்வத்தை பார்த்து பொறாமைப்பட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அந்த செல்வத்தை வைத்து இறைவனுடைய பாதையில் செலவழிப்பார் அல்லவா, அந்த தர்மத்தை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். தர்மத்தினுடைய சிறப்பை இது உணர்த்துகிறது. எந்த விஷயத்திலும் பொறாமை இல்லை, தர்மத்தின் விஷயத்துல பொறாமைப்படணும். எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு பண்பு என்று பாருங்கள். இறைவனுடைய பாதையிலே செலவழிக்கிறது. நம்முடைய நிலைமை என்ன? செல்வந்தர்களை பார்த்து வேண்டுமானாலும் பொறாமைப்படுவோம். பொதுவாக மனிதனுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். ஆனால் இறைவனுடைய பாதையில் செலவழிப்பவர்களை பார்த்து நமக்கு பொறாமைப்படக்கூடிய சிந்தனை வருகிறதா? அப்படி ஒருவேளை நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவோமே ஆனால் போட்டி போட்டி இறைவனுடைய பாதையில் நம்முடைய செல்வத்தை வழங்குவோம். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பொறாமைப்படுகின்றாங்க. எந்த விஷயத்திலும் பொறாமை இல்லை, தர்மத்தை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கான காரணம், அந்த பொறாமை உணர்வு நம்மிடத்தில் வந்துவிடுமே ஆனால் நம்முடைய செல்வங்களை போட்டி போட்டி இறைவனுடைய பாதையிலே வாரி வழங்குவோம். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஏழை நபித்தோழர்கள் வருகிறார்கள். இன்ன ஃபுகரா அல் முஹாஜிரின், முஹாஜிர்களில் வறுமை நிலையில் இருப்பவர்கள் அத்தௌ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். வந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் செல்வம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க, யுஸல்லூன கமா நுஸல்லி, அவங்க வைக்கிற கோரிக்கையை பாருங்க, நாங்களும் தொழுகிறோம், எங்கள மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க. வயசூமுன கமா நஸூம், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், எங்களை போன்று அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனால் அவர்களிடத்தில் செல்வம் இருக்கிறது, யதஸத்தகூன பிஹா, அந்த செல்வத்தை வைத்து இறைவனுடைய பாதையில் அவர்கள் செலவழிக்கிறார்கள். எங்க கிட்ட காசு இல்லையே, எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லையே, அவர்களை போன்று எங்களால் செல்வங்களை இறைவனுடைய பாதையில் வாரி வழங்க முடியவில்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கவலைப்பட்டவர்களான அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. பொறாமை, நன்மையான விஷயத்தில் பொறாமை, இறைவனுடைய பாதையில் செலவழிப்பதில் பொறாமை. நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, ஈக்குவல் ஆயிடுச்சு. நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாங்க, என்கிட்ட பொருளாதாரம் இல்லையே, நன்மைகள் முந்தி விட்டார்களே, என்ன செய்வது? கவலைப்பட்டவர்களாக நபிகளாரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சில திக்ர்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் அந்த செய்தியில நம்ம பார்த்தோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செல்வந்தர்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படவே இல்லை. அவங்க கிட்ட செல்வம் இருக்குதுன்னு சொல்லல,
செல்வம் இருக்கிறது, அதை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தர்மம் செய்வதை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்குமேயானால் நன்மையான விஷயங்களில் சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டார்களோ அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நன்மைக்காக நாம் போட்டி போடுவோம். அடுத்த விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் ஹிக்மா, ஒரு மனிதர் அவனுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வாரி வழங்கியிருப்பான். அந்த கல்வியை வைத்து, அந்த குர்ஆன் ஞானத்தை வைத்து இரவு நேரத்தில் நின்று வணங்குவார். தனக்கு தெரிந்த மார்க்க விஷயங்களை பிறருக்கு கற்றுக் கொடுப்பார். மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வார். அந்த மனிதரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கல்வியாளர், மிகப்பெரிய கல்வியாளரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். அந்த கல்வியை அவர் மக்களுக்கு பயனுள்ள வகையில் செலவழித்திருப்பார், பயன்படுத்தியிருப்பார். அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். கல்வியின் விஷயத்திலே பொறாமைப்படுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. குறிப்பாக இறைவனுடைய கல்வி, குர்ஆனை சார்ந்த கல்வி. அந்த குர்ஆனை வைத்து இரவு நேரத்தில் நின்று வணங்குவார். அந்த குர்ஆனை தெரியாத மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். இன்றைக்கு இந்த மார்க்க கல்வியை கற்பதிலே முஸ்லிம்களிடத்தில் மிகப்பெரிய அலட்சியம் இருக்குது. இதுதான் யதார்த்தம். இந்த உலகத்திற்காக தரக்கூடிய முக்கியத்துவத்தில் சிறிதளவு கூட மார்க்கத்திற்காக நாம் வழங்குவது இல்லை. இறைவனுடைய வேத வரிகளை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்கு நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. இதுதான் யதார்த்தம். பெற்றோர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கிறார்கள். ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட மதரசாவுக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தருவது இல்லை. ஸ்கூலுக்கு போகலனா திட்டுவாங்க, டியூஷனுக்கு போகலனா அடிப்பாங்க, மதரசாவுக்கு போகலனா கேள்வியாச்சும் கேட்கிறாங்களா? அதிலே பெரிதளவுக்கு முக்கியத்துவம் வழங்காததை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? மார்க்க கல்வியின் விஷயத்திலே ஒரு அலட்சியம். இதனால என்ன பயன் கிடைக்க போகுது? இதனால கோடி கோடியா சம்பாதிக்க போறானாம், லட்ச லட்சமா சம்பாதிக்க போறானாம். எல்லாருமே இந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் சிந்திக்கிறார்களே ஒழிய இறைவனுடைய மார்க்கத்தை கற்பதற்கு எந்த விதமான ஆர்வத்தையும் காட்டுவதில்லை. சஹாபாக்கள் இந்த விஷயத்திலும் பொறாமைப்பட்டாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண்மணி, ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எந்த நேரத்தில் உங்களை பார்த்தாலும் ஆண்கள் மட்டுமே உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் மட்டுமே உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் சரி, பள்ளிவாசல்ல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், திண்ணைகளில் இருந்தாலும், எந்த நேரத்திலும் ஆண்கள் மாத்திரம் உங்களை சூழ்ந்திருக்கிறார்களே. உங்களுக்கு வஹீ செய்தி வருகிறது, திருமறை குர்ஆன் வசனங்கள் அருளப்படுகிறது. அது எல்லாவற்றையும் உடனடியாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், அவங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க. ஆனால் எங்களால் உங்களை நெருங்க கூட முடியவில்லை. கவலையை பாருங்க. நாமும் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறோம், இறைவனுடைய வேத வரிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்களால் உங்களை நெருங்க கூட முடியவில்லை. எல்லா நேரங்களிலும் ஆண்கள் தான் சூழ்ந்திருக்கிறார்கள். அதனால இஜஅல்லனா யௌமான், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக ஒரு நாளை நீங்கள் ஒதுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கணும். நஹ்தீக ஃபீ, அந்த நாளிலே நாங்கள் உங்களிடத்தில் வருவோம். பெண்களாகிய நாங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் உங்களிடத்தில் வருவோம். எந்த ஆணும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு நபித்தோழரும் இருக்கக்கூடாது. சஹாபிய பெண்மணிகள் நாங்கள் தான் உங்களிடத்தில் வருவோம். அல்லின்னா மிம்மா அல்லமக்கல்லாம், இறைவன் உங்களுக்கு சொல்லி தந்த எல்லா விஷயத்தையும் அந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தார்கள். பொறாமையை பார்த்தீங்களா? பெண்கள் ஆண்களை பார்த்து பொறாமைப்பட்டார்கள், கல்வியின் விஷயத்திலே பொறாமைப்பட்டார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் பொறாமை இருந்தது. எப்ப பார்த்தாலும் அவர்கள் மாத்திரம் வகை செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள். எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. எங்களுக்காகவே ஒரு நாளை நீங்கள் ஒதுக்க வேண்டும்.
வேண்டும். அந்த நாளிலே எந்த நபி தோழரும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, நாங்க தான் வருவோம். இறைவனுடைய வகை செய்திகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தார்கள். கல்வியின் விஷயத்திலே பொறாமை, இப்படி நன்மையான காரியங்களில் பொறாமைப்பட்டதின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் நன்மையின் விஷயத்திலே முந்திக் கொண்டார்கள். இது போன்ற நன்மையான காரியங்களே நம்மிடத்தில் பொறாமை இல்லை. அதனால் நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து. இறைவனின் மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரையுங்கள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள். சாரிஓ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். சாரிஓ அப்படின்னா என்ன தெரியுமா? விரையுங்கள் என்ற பொருளை மட்டும் தரார். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து செல்லுங்கள் என்ற கருத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை சாரிஓ. இதே மாதிரி வேற ஒரு இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான், வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து. இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி சுவனத்தை நோக்கி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். பொதுவாக மார்க்கம் போட்டி போடக்கூடிய விஷயத்தில், நன்மையான காரியங்களிலே போட்டி போடக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறது. ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. நன்மையான காரியங்களில் தவிர நன்மையில போட்டி போடும், நன்மையில் பொறாமைப்படும். அந்த போட்டியும் பொறாமையும் தான் நன்மையான காரியங்களிலே அதிகமாக நீ ஈடுபடுவதற்கு உனக்கு வழிவகை செய்யும். சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள், சஹாபாக்கள் பொறாமைப்பட்டார்கள், நன்மையான காரியங்களிலே முந்திக் கொண்டார்கள், சுகத்தை நோக்கி விரைந்து சென்றார்கள். இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். எதுக்கெல்லாம் நாம் பொறாமைப்படக்கூடாதோ அந்த காரியத்திற்கு பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு மார்க்கம் எதற்கு அனுமதி தந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள், அந்த காரியங்களிலே நாம் பொறாமைப்படுவோமே ஆனால் நாம் அதிகமான நன்மையான காரியங்களை செய்வதற்கு அது நமக்கு வழிவகை செய்யும். எனவே செல்வத்தை இறைவனுடைய பாதையில் செலவழிப்பதாய் இருந்தாலும், அதிகமாக மார்க்க ரீதியான கல்வியை கற்பதாய் இருந்தாலும், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு பொறாமைப்பட்டு இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் கோடை காலத்தினை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதனுடைய வெப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி, அதாவது கோடையினுடைய வெப்பத்திலேயே மிகவும் கொடுமையான ஒரு வெப்பம் என்பது மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இருக்கிறதிலேயே கொடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று தான். இதுவே நம்மளால தாங்க முடியல. ஏசியில் நாம் அமர்ந்திருந்தாலுமே அதிகமான பேருக்கு, குறிப்பா எனக்கு எப்படி வேர்க்கிறது. அப்ப நரகத்தினுடைய உஷ்ணம் என்பது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நரகத்தை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லவைகளை செய்வார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சுவனவாசிகள். நம்பிக்கை கொள்ளணும், நன்மையான காரியங்களை செய்யணும், அப்போதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் படிப்பவர்களுக்கு இந்த கோடை காலம் என்பது ஒரு விடுமுறை காலம்தான். இந்த விடுமுறை காலகட்டத்தை பயனுள்ள வகையில் நன்மையான காரியங்களில் செலவழிப்பதற்காக நம்முடைய ஜமாத் சார்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கோடை கால பயிற்சி நடைபெறுகிறது. ஒரு 10 நாள், சில இடங்களில் 15 நாட்கள். மார்க்கம் தொடர்பான அடிப்படையான விஷயங்களை பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கோடைகால பயிற்சி என்பது நம்முடைய கிளை சார்பாகவும் நடத்துகிறார்கள். வரக்கூடிய ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 6ஆம் தேதி வரை வெறும் 10 நாள் தான்.
ஒரு நாளைக்கு ஒரு 2:30 மேக்சிமம் 3 மணி நேரம், இவ்வளவுதான் வகுப்பு. சின்னஞ்சிறு குழந்தைகள், அதாவது ஒரு 7-8 வயசுல இருந்து 12வது படிக்கிற அந்த மாணவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான கல்வி திட்டங்களை வகுத்து அழகான முறையில் மார்க்க ரீதியான கல்வியை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு வகுப்பாய் இது செயல்படுகிறது. அதனால இந்த கோடைகால பயிற்சியில் நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிலே சேர்த்து அவர்களுக்கு மார்க்க ரீதியான விஷயங்களை அதிகமாக நாம் கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போன்று பள்ளி மாணவர்கள் மாணவிகளும் இது போன்ற பயிற்சிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மார்க்க ரீதியான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.